பேராகிராஃப் வரையும் போது அதில் ஒரு அவுட்லைன் தெரியும், பாக்ஸ் மாதிரி தெரியும் இல்லைங்களா? அது உங்களுக்கு வேணுமா இல்லை வேண்டாமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் இங்கே அடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இதில் வந்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு லைன் தெரியும் 4 சைடும். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி தெரியும். அந்த பாக்ஸ் எனக்கு வர வேணாம்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் மெனுவில் போயிட்டு பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் ஷோவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் மட்டும் தெரியும். செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பாக்ஸ் தெரியாது. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக இருக்கிறது ஃபிட் டெக்ஸ்ட் டு ஃப்ரேம். என்னன்னா நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் கொஞ்சமாக அடிச்சிருந்தாலும் ஃப்ரேம் வந்து பெருசாக வரைஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக உங்களை டெக்ஸ்ட்டை ஃபில் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டெக்ஸ்ட் மெனுவில் பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிட் டெக்ஸ்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் அளவுக்கு அது வந்து ஃபிட் பண்ணிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யூஸ் ஹைஃபனேஷன். ஹைஃபனேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பேரா இந்த கார்னரில் பேரா முடியுது இல்லைங்களா? இதோட வேர்டு 3 லெட்டர் மட்டும் இங்கே நிற்க ஒரு ஹைஃபன் போட்டு அடுத்தல வந்து இந்தரில் வந்து மற்ற லெட்டர் வந்து கண்டினியூவாக வந்துருக்கும். அது நமக்கு வரணுமா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நெசசரின்னு இருக்குது, NECES அந்த இடத்துல ஒரு ஹைஃபன் இருக்குது. ப்ளஸ் இந்தெல்லாம் அதோட கண்டினியூ டெக்ஸ்ட் வந்து இன்னும் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டில் யூஸ் ஹைஃபனேஷன் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லைன் இருக்கிற வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் கலைக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அடுத்த லைனுக்கு கொண்டு போய்க்கும். இதான் யூஸ் ஹைஃபனேஷன். அடுத்து டெக்ஸ்ட் மெனுவில் கன்வெர்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நீங்கள் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் அடிச்சிருக்கலாம், அதை வந்து ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட்டாக மாற்றணுமா இல்லை ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட்டில் அடிச்சதை பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றணுமான்னு இங்கே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஒன்று அடிச்சிருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் மெனுவில் கன்வெர்ட் டு ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். இப்போ இந்த ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் மெனுவில் கன்வெர்ட் டு பேராகிராஃப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். அடுத்து டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது என்ன அப்படின்னா, உங்களுடைய டெக்ஸ்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாம் சொல்லிடும். பேராகிராஃப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, லைன் எவ்வளோ லைன் இருக்குது, வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, கேரக்டர் எவ்வளோ இருக்குது, அது என்ன இங்கிலீஷா அல்லது என்ன லாங்குவேஜ்னு சொல்லும். அடுத்து ஃபாண்ட் யூஸ்டு, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி சொல்கிறது தான் இது. அடுத்ததான் டெக்ஸ்ட் மெனுவில் இருக்கிறது ஸோ நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ். இது என்ன அப்படின்னா, நீங்கள் இது டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஸ்பேஸ் வந்த இடத்துக்கெல்லாம் டாட் இருக்கும், அந்த டேப் கொடுத்த இடத்துக்கெல்லாம் அந்த மாதிரி சிம்பிள். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். இந்த சிம்பிள் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம அந்த கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமா டெக்ஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம்.